நடந்துட்டு எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனா எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசு மேல கணக்கு எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லாத்தையும் சொன்னாரு. இப்ப நீங்க இந்த நாட்டின் குடிமகன் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. எல்லா திட்டமும் நல்லா நடக்குதா? அது நாங்க சொல்ல எந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு ஒரு நில அளவை திட்டத்தை கொண்டு வருது. அது டிஜிட்டல் எண்ணியல் நில அளவைன்னு கொண்டு வருது. அது நீண்ட காலமா இருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட 1500 கோடிக்கிட்ட நிதி ஒதுக்கி கொடுக்கும் மாநில அரசு. அதை யாரு எடுக்கணும்? வேளாண் பல்கலைக்கழகத்துல படிக்க போற பிள்ளைகளை அந்த நில அளவைக்கு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? பெற்றோர்கள் அனுப்புனது படிக்க 21,000 மாணவர்கள்ல 80 விழுக்காடு பெண்கள். நீங்க அனுப்பிடுறீங்க 6 மணிக்கு போய் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் அனுப்புறீங்க. எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஓய்விடம் இருக்கும், என்ன பாதுகாப்பு இருக்கும்? 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாய் கடிச்சிருச்சு. திருவண்ணாமலையில ஒரு குழந்தை ஒரு பெண்ணை ஒரு தங்கச்சியை பாம்பு கடிச்சிருச்சு. 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? சிற்றூருக்குள்ள போகும்போது தீர்ந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்றது? எப்படி இந்த பிள்ளைகள் படிக்க போன பிள்ளைகளை நீங்க அதுல கொண்டு எந்த முன்னும் பயிற்சியும் இல்லாத பிள்ளைகளை கொண்டு இதுல எப்படி ஈடுபடுத்துறீங்க? இப்ப இந்த பணம் எங்க? இந்த பணத்தை வேளாண் கல்லூரியில படிக்க வந்த மாணவர்களை வச்சு எடுக்கணுங்கிறதா இந்த திட்டமா? அப்படி ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இப்ப எத்தனை பெற்றோர்களினுடைய இது அச்சம், எவ்வளவு இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க? எந்த பாதுகாப்பு இல்லாம. அதுக்கு இந்த நாட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, பட்டதாரி இளைஞர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பகுதி நேர வேலையா கூட கொடுத்துருக்கலாம். எடுத்து கொடுத்த பிறகு இந்த காசுல இருந்து ஒரு குறிப்பு ஊதியத்தை கொடுத்து தற்காலிக வேலையாவது கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு படிக்க போற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை போய் அவங்க பயந்துகிட்டு வெளியில சொல்ல முடியல. ஏன்னா ஆசிரியர்களே அதுல பேராசிரியர்களே ஈடுபடுத்துறதுனால இப்போ ஒருவேளை மதிப்பெண்களை குறைச்சி நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோங்கிற அச்சத்துல பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல முடியாம தவிக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு. அரசு மருத்துவமனையில எல்லா மருத்துவர்களையும் நீங்க பணி நியமித்திட்டீங்களா? நான் சொல்லும் போது அப்டேட்ல இல்லைன்றீங்க. அதே தினமலர் கட்டுரையா வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்றது? எல்லாமே சரியா இருக்கா சொல்லுங்க. எல்லாமே சரியா இருக்கா? பயிற்சி தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்றாங்களா? மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா? பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்க கொடுப்போம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது. எப்ப பிறக்குது? எங்க பிறந்துருக்கு? இதெல்லாம் இருக்குல்ல. நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சின்னா அது. நல்ல ஆட்சி கொடுக்கறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க நீண்டு கவனிங்க, நீண்டு ஆழ்ந்து பாருங்க. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது. வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில். அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோறு போட்டுக்கலாம் அவங்க. செப்டம்பர் 16 மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்றீங்க. இது சேவை அரசியலா, செயல் அரசியலா, செய்தி அரசியலா? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டுல பூ வாங்கி வச்சு வண்டியில இறக்கி விட்டு எங்க தாய் தந்தையர்களை, எங்க சொந்தங்களை எல்லாம் தெருவுல நிக்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்க நீங்க சொல்லல? தன்னெழுச்சியா மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எதுக்கு வருது? நல்ல ஆட்சி கொடுக்கிற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு
கூட்டத்துக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது. இதெல்லாம் நல்லாட்சியில வருதுங்களா ஐயா? நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி, பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழ் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்லாட்சியில வருதாங்கய்யா? எதுல வருது? 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க, 4000 கோடி 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு. நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? முதல் முறையா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா? எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு? ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் சென்னை. அதுல மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமா அவர் கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்ப 4000 கோடிக்கு நீங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது அப்ப எதுக்கு படகு 1500 படகு வந்து இறங்குது? இங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது? டிராக்டர்ல வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க? அப்படின்னா கட்டமைக்கல. இது நல்லாட்சியில வருதா? அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயம்படுது, நல்லாட்சியில வருதா? 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிலையில படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல, இதெல்லாம் நல்லாட்சியில வருதா? தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும், டாஸ்மார்க்ல 3000க்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே, இதெல்லாம் நல்ல ஆட்சியில வருதாங்கய்யா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கே நேரம் பத்தாது. சொல்லிக்கிட்டே இருக்கட்டா? நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும். அதுக்கு ஒரு தலைவர் தான், சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம், திரையரங்குல நியூஸ் ரீல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா. அப்படியா? என்ன பண்ணிட்டோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா, அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரி, பள்ளிக்கூடம் கட்டினோம், அதுல என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் படிக்குது. அணை கட்டியிருக்கோம், ஆமா கட்டியிருக்கோம், அதுல என்ன பண்றாங்க? விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க பயன்படுத்துறாங்க. சரி, ரோடு போட்டிருக்கோம், அதுல சனம் போகுதா? போகுது. அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போற? அதான் பயன்படுத்துறானே மக்கள், ஜனத்துக்கு தான் தெரியும்ல. அது நம்ம தான் கட்டினா அதை பயன்படுத்துறோம்னா அப்புறதுக்கு படம் போட்டு காட்ட போற? கர்மம். அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா? 2 லட்சம். ஐயோ, அந்த 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன், போ சனிய. இப்படி ஒரு தலைவர் இருந்தான் காமராஜ்னு எங்க தாத்தா. அவனே சொல்லல நான் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயா, நல்ல ஆட்சி கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு தெரியும்.